So, hello dear brothers and sisters. So, welcome to பொதுத்தமிழ். ஸோ இன்றைக்கான பொதுத்தமிழ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வகுப்பு. என்ன சிறப்பு வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் ஒரு சிறப்பு டாபிக். ஸோ தமிழ் சான்றோர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ தமிழ் சிலபஸை நான் ஒரு 33 டாப்பிக்காக பிரித்து தான் என்ன பண்ணியிருப்பேன், நம்ம வீடியோட தம்ப்நெயிலில் கீழே பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். பொதுத்தமிழ் நான் டிசைட் பண்ணது 33 டாபிக்ப்பா, அதனால் பார்த்துக்கோ. இது டிஎன்பிசி கொடுத்ததோ கிடையாது. நான் பொதுத்தமிழ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 டாப்பிக்காக பிரித்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அதில் 33வது டாபிக் தான் அந்த தமிழ் சான்றோர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த 33வது டாப்பிக்காக நான் எடுப்பேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு 33, மொத்தம் 33 டாப்பிக்கு. அதில் 33வது டாபிக் நம்ம இப்போ கடைசி டாப்பிக்காக எடுக்கிறோம். ஏன்னா அதில் தானே பாரதிதாசன் இருக்கார், சரியா? ஸோ இப்போ பாரதிதாசனை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா புது புக்லையும் சரி, அதாவது 6 to 12 வரைக்கூடிய புது புக்லையும் சரி, 6 to 10 வரைக்கூடிய பழைய புக்லையும் சரி நிறைய இருக்குது, சரியா? ஏகப்பட்டது இருக்குது பாரதிதாசனை பற்றின என்ன சொல்கிறது குறிப்புகளும் சரி, அதே போல் பாரதிதாசனை இயற்றியிருக்கக்கூடிய பாடல்கள் கவிதைகளும் சரி நிறைய இருக்குது அவரை பற்றி இன்ஃபர்மேஷன். அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா அதனுடைய பார்ட் 1, சரியா? 2 பார்ட்டு தான், 2 பார்ட்டில் 3 பார்ட் வரும். ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ புக்கில் என்னென்னலாம் இருக்கும் பாரதிதாசனை பற்றி, நியூ புக்கில் என்னென்ன இருக்கோ 6ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்புலேருந்து 8, 9, 10 எங்கெங்கெல்லாம் பாரதிதாசனை பற்றி கொடுத்துருக்காங்களோ அவரை பற்றின குறிப்புகளும் சரி, அதாவது 100 குறிப்பாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் குறிப்பாக இருந்தாலும் சரி, பாடல் வரிகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருவோம், சரியாம்மா? ஸோ அது மட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்ப்போம்னா ஓல்டு புக்கில் என்ன இருக்குது, சரியா? அதே 6 to 10க்குள்ளே ஓல்டு புக்கில் பாரதிதாசனை பற்றி என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஸோ பாரதிதாசனை பற்றி நியூ புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஏன்னா பழைய புக்கிலோட டேட்டா வச்சு கூட கேட்டுடலாம், புரியுதா? ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம புது புக்கும் கவர் பண்ணுறோம், பழைய புக்கும் கவர் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். புதுசாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் புதுசாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி வீடியோலாம் போட்டிருப்பேன். அதுக்கான பிடிஎஃப் அந்த வீடியோட லிங்க்கில் இருக்கும், அதை செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஒரு 33 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம்பா. அதெல்லாம் நம்ம 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். சிலபஸ் படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சிலபஸ் படி அழகு 1லேருந்து அழகு 6 வரைக்கும் லைனாக பார்த்துட்ருக்கோம். அதே போல் அழகு 7ன்றதுல என்ன இருக்கும், ஸோ பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி, பொதுத்தமிழ் சிலபஸில் பார்ட் பி, அதாவது பார்த்தீங்கன்னா பகுதி ஆ பகுதி ஈன்னு இருந்த இலக்கியம், அப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இது ரெண்டும் தான் கம்பைன் பண்ணி இப்போ அழகு 7ன்னு கொடுத்துட்டாங்க, சரியா? ஸோ அதுலேயும் நிறைய சிலபஸ் குறைச்சதுனால அந்த அழகு 7ன்றதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அழகு 7 நம்ம தனியாக பார்ப்போம், அதுலேயும் திருக்குறள் நம்ம தனியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதன்படி தான் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம பாரதிதாசனை பற்றி என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க போகிறோம், என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ அழகாக வந்து ஒரு நோட்டோ ஒரு பேனா அழகாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ என்னன்றதை பார்க்கலாம். இப்போ பொதுத்தமிழ் அழகு 7, ஸோ தமிழ் சான்றோர் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் பாரதிதாசன், ஸோ பாரதிதாசனை பற்றி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம், சரியா? ஸோ அவருடைய இயற்பெயர் என்னம்மா, அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். ஆக்சுவலாக புது புக்கில் சுப்புரத்தினம்னு இருக்கும், பழைய புக்கில் கனக சுப்புரத்தினம் இருக்கும், ரெண்டுமே ஒன்று தான், சரியா? ஸோ சுப்புரத்தினம் அப்படின்னாலும் கனக சுப்புரத்தினம் அப்படின்னாலும் பாரதிதாசனுடைய இயற்பெயர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அழகாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை கனகசபை, தாயார் லக்குமி, தமிழில் நம்ம லக்குமின்னு சொல்லுவோம், ஆனால் என்னது வடமொழியில் லட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ லட்சுமி, அதுதான் லக்குமின்னு எழுதியிருப்போம். அதனால தான் ப்ராக்கெட்டில் லட்சுமின்றது கொடுத்துருக்கேன். லக்குமின்னு கொடுத்தாலும் சரி, லட்சுமின்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒருத்தர் தான், தாயார், சரியா? ஸோ காலம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29 பிறந்திருக்காரு 1891. அவர் இறந்தது 1964, அதே ஏப்ரல் 21, சரியா? இங்கே 29, இங்கே 21, மாதம் ரெண்டும் ஒன்று தான், சரியா? பிறந்த ஊர் புதுச்சேரி. அது மட்டும் இல்லாமல் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் புலமை மிக்கவர் யார், பாரதிதாசன். அதே போல் பாரதிதாசனுடைய தமிழ் ஆசிரியர் யார், அவருக்கு இந்த தமிழ் பற்று ஆரம்ப காலத்தில் வரதுக்கு காரணம் என்ன, யார் அவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தா அப்படின்னா புலவர் பு. ஆ. பெரியசாமி அவர்கள். அதே போல் அவருக்கு எப்படி பாரதிதாசன் அப்படின்ற பேர் வந்துச்சு, பாரதியார் மீது கொன்ற பற்றின் காரணமாக, அன்பின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டாரு, சரியா? அதே போல் 16 வயதிலேயே புதுச்சேரி அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியமர்ந்துட்டார். பாருங்கள் எவ்வளோ எங்கேஜ்லேயே பேராசிரியர் ஆயிருக்காரு. அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பற்று, சரியா? ஸோ பாரதிதாசனோட கவிதைகள் வந்து நான் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரெடி பண்ணேன். இல்லை இதுக்கு முன்னாடி நான் கிளாஸஸ் எடுக்கும்போது கூட சரி, இந்த மெட்டீரியல் ரெடி பண்ண என்னது அவர் மீது அளவு கடந்த ஒரு அன்புன்றது நம்மளுக்கே வரும். ஏன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீது பற்று கொண்டு இவ்வளோ கவிதைகள் இவ்வளோ இது எழுதியிருக்காரா அப்படின்ற மாதிரி, சரியா? நம்ம பாரதியார் எந்த அளவு பார்க்குறோமோ அந்தளவு நம்ம பாரதிதாசனையும் நம்ம நேசிக்கிறோம், சரியா? ஸோ அப்போ
தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தார். ஸோ தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டும் பார்ப்போம். என்னென்ட்டு பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, பகுத்தறிவு, பொதுவுடைமை போன்ற கருத்துக்கள்லாம் என்னது அவருடைய கவிதைகள் மூலமா பரப்பினார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை அப்படின்ற கருத்துக்களை தன்னுடைய கவிதைகள் மூலயமா, தன்னுடைய சொல் மூலயமா என்ன பண்ணுறாரு, பரப்புறாரு. ஸோ தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தார் யார், பாரதிதாசன். அதே போல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருக்காரு. 1937 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில். அதே போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்கள், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன். அதே போல் பாரதிதாசனுடைய நூல்களை அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்காங்க. எப்போ, 1990. அதே போல் திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா. ஸோ பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்குது, திருச்சியில். அதே போல் தமிழக அரசு ஆண்டுதோறும் என்ன பண்ணுறாங்க, பாரதிதாசனுடைய நினைவின் காரணமாக பாவேந்தர் விருது அப்படின்ற விருதை வந்து வழங்குறாங்க. அதே போல் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு பாரதிதாசன், திருக்குறளுக்கும் உரை எழுதியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம பாரதிதாசன் சொல்கிறோம் இல்லையா, நிறைய இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய சிறப்பு பெயரை வச்சு அழைக்கிறோம். என்னென்னட்டு, பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவி பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சரியா. ஸோ அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை இட்டிருப்பார். அதே போல் இயற்கை கவிஞர் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான் குறிக்கும், புதுமை கவிஞர் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான், தமிழ் கவி அப்படின்னாலும் பாரதிதாசன் தான், பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான், புதுவை குயில் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். இந்த புதுவை குயில் அப்படின்ற நேம் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஒரு ஷார்ட்கட் என்னது, பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் என்னது, குயில், பொன்னி. ஸோ அதில் குயில்ன்றது வருது இல்லையா. ஸோ இப்போ பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில், பொன்னி போன்ற இதழ்களையும் நடத்தியிருக்காரு. அதுக்கடுத்து நிறைய நூல்கள் இயற்றியிருக்காரு பாரதிதாசன், நிறைய நூல்கள் இயற்றியிருக்காரு. ஸோ கவிதையாகட்டும், நாடக நூலாகட்டும் நிறைய இயற்றியிருக்காரு. பார்க்கலாமா. ஸோ என்ன அழகாக நோட் பண்ணிக்கோங்க, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, சேர தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம், பிசிராந்தையார், கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, பாரதிதாசன் கவிதைகள், படித்த பெண்கள், எதிர்பாரா மொத்தம், இசை அமுது. ஸோ இசை அமுது வந்து பார்த்தீங்கன்னா இசை அமுதுன்னு இருந்தாலும் சரி, இல்லை இசை அமுதுன்னு இருந்தாலும் சரி. சரியா. சேர்த்து எழுதும்போது புணரும் போது என்ன ஆகிடும், இங்கே யா உள்ளே வந்துடும், தெரியலையா. சரியா. இ அப்படின்ற 2 பேர் உள்ளே வருவான். ஸோ புணர்ச்சி விதிகள் நம்ம பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. அதே போல் காதல் நினைவுகள், அப்புறம் வந்து பார்த்தோன்னா கழைக்கூத்தியின் காதல், சௌமியன், இளைஞர் இலக்கியம், நல்ல தீர்ப்பு, இரண்யம் அல்லது இணையற்ற வீரன், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், அதே போல் காதலா கடமையா, இது எல்லாமே என்னதுப்பா, இது எல்லாமே நூல்கள், பாரதிதாசனுடைய படைப்புகள். இதில் எது கொடுத்து யார் ஆசிரியர் கேட்டாலும் யார், பாரதிதாசன். புரியுதா. ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் பாரதிதாசனுடைய கீழ்கண்டவற்றில் பாரதிதாசனுடைய நூல்கள் அல்லாதவை எதுன்னு சொல்லிட்டு இதில் இருக்கிறது ஏதாவது ஒரு 3 கொடுத்துருவாங்க. ஒன்று இல்லாமல் இருக்கும், தவறாக இருக்கும். அது கரெக்டாக எது அல்லாதது எது தவறானதுன்றது கரெக்டாக டிக் பண்ணணும். புரியுதா. அப்போ இது ஃபுல்லாக நம்ம ஒழுங்காக படித்தாதான், என்னது இதெல்லாம் பாரதிதாசனுடைய கவிதைகள் தெரிஞ்சாதான் இதெல்லாம் பாரதிதாசனுடைய கவிதை பொதுவாக நூல்கள் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். புரியுதாம்மா. அதுக்கடுத்து புகழுரைகள், யாரெல்லாம் பாரதிதாசனை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா. ஸோ பாரதியார் பாருங்கள், பாரதிதாசனை பற்றி சிறப்பிச்சு கூறியிருக்காரு. என்னன்ட்டு, சுப்புரத்தினம் ஒரு கவி. ஸோ பாரதியார் வாயிலிருந்து சுப்புரத்தினம் யார், பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார், சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயிலிருந்து, அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்திருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய பெருமை யாருக்கு, பாரதிதாசன். அதே போல் அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற அப்படின்னா குடியேற்ற எப்படி வேணால் எடுத்துக்கோங்க விரும்புகின்ற பேரறிஞன் யார், பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பித்தன் அவரை சிறப்பிச்சிருக்காரு. அதே போல் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி, பாரதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான கவி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அது பாரதிதாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கு.ப. ராஜகோபாலன் என்ன பண்ணியிருக்காரு, சிறப்பிச்சிருக்காரு. சரியா. ஸோ கு.ப. ராஜகோபாலனுக்கு இன்னொரு சிறப்பு என்னமா, அவரை சிறுகதை ஆசான்னு சொல்லுவோம். புரியுதா. ஸோ சிறுகதை ஆசான் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார், கு.ப. ராஜகோபாலன். சிம்பிளாக ராஜகோபாலன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ இப்போது பாரதிதாசனை பற்றின சிறப்புகள்லாம் பார்த்தோமா, என்னென்ன நூல்கள், அவருடைய சரியான சிறப்பு பெயர்கள் என்ன, ஸோ அவருடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், புகழுரைகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறோம். சரியா. 6th to 10th புக்குக்குள்ளே, அதுவும் நியூ புக்குக்குள்ளே என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை பற்றி எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அது பாடலாகட்டும் இல்லை அவருடைய வந்து பார்த்தோன்னா மேற்கோள்களாகட்டும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா. ஸோ பாடலும் சரி, அதாவது செய்யலும் சரி, அதனுடைய பாடல் பொருளும் சரி, அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அழகாக நோட் பண்ணிக்கோங்க, சரியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் நான் அது நடத்தும் போது இது ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள். அதுக்காக தான் கஷ்டப்பட நான் எடுத்து கொடுக்குறது. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக நோட் பண்ண முடியாது, நான் முக்கியமானதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்திலே பார்க்குறேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு புக்கை நியூ புக்கில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நியூ புக்கை அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. 6th 7th 9th 10th இது எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா 8ஆம் வகுப்பில் பாரதிதாசனை பற்றின இன்ஃபர்மேஷன் பெருசாக எதுவும் கிடையாது, சரியா? ஸோ இப்போ 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடலே அதுதான். பார்க்கலாமா? ஸோ தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவு என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றது, தமிழுக்கு மனமென்று பேர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அதாவது பார்த்தீங்கன்னா நிருமித்த உருவாக்கிய ஒரு ஊர் போன்றது அப்படின்னு சொல்கிறார், சரியா? ஏன்னா தமிழ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம தமிழர்கள் அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லா விஷயமே தமிழ் தான். தமிழ் இல்லை அப்படின்னா நம்ம தமிழர்களே கிடையாது, புரியுதா? தமிழ் இனமேன்றதே கிடையாது, நம்மளோட மொழி இல்லை அப்படின்னா நாம் கிடையாது, புரியுதா? ஸோ இப்போ தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது, இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு வேல் போன்றது, கூறிய வேல் போன்றது. ஏன்னா புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சிறந்து விளங்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க புலமை பெற்றவங்க, அறிவுள்ளவங்க, புரியுதா? அப்போ அவங்களுக்கு அறிவுள்ளவங்களாம் அவங்களுக்கு ஆக்கினது எது? தமிழ் தான். ஸோ அப்போ தமிழ் சிறப்பிக்கிற மாதிரி தான் இந்த பாடல்கள் இருக்கும். அதே போல் பாருங்கள், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் போன்றது, இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் கொடுக்கும், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வலிமையான வைரத்தின் வாள் போன்றது அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள், சரியா? ஸோ இதில் நிருமித்த அப்படின்னு பார்த்தோமா, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி. ஆக்சுவலாக இதில் கூடிய சொல்லும் பொருள் எல்லாமே நம்ம தனியாகவே நம்ம சிலபஸில் சொல்லும் பொருள்ன்ற டாபிக் இருக்குது, நான் ஆல்ரெடி அதை போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே வந்து பார்த்தா அழகாக ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாவே நிருமித்தனா என்ன, வளர்ச்சினா என்ன, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் குழுனா எதை குறிக்குது, சோர்வுனா எதை குறிக்குது, அதனுடைய பொருள் என்ன அப்படின்றதான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரியாம்மா? ஸோ ஓகே. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, சொல்லும் பொருளும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே பெரும்பாலான பாடல் வரிகளை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் நிருமித்த அப்படின்னா என்ன தமிழில் பொருள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நிருமித்தனா என்னமா உருவாக்கியன்னு அர்த்தம். அப்போ தமிழ் எங்கள் வாழ்வுக்கு உருவாக்கிய ஊர் போன்றது நீங்கள் அழகாக படிக்கும்போதே உங்களுக்கு அதுக்கான பொருள் புரிஞ்சிடும், புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கவிதையுடைய பாடலுடைய பொருள் என்ன இப்போ சொன்னார் இல்லையா மேலே? ஸோ பாரதிதாசனுடைய கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சங்க காலத்தை சார்ந்தவரோ கிடையாது, ரொம்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய பொருள்லாம் வந்து தெரியாது, விளக்கம் கேட்டு இல்லை தெளிவுரை கேட்டு தான் பெருசாக புரிஞ்சுக்கணுன்றது இருக்காது. ஏன்னா நம்ம சம காலத்துக்கு இந்த நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார், ஏன்னா அவர் நவீன கால கவிஞர், புரியுதா? ஸோ பெரும்பாலும் நம்ம அதோட அர்த்தங்கள் புரிஞ்சிருவோம், இருந்தாலும் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வாட்சுக்கு பார்த்துருவோம். தமிழுக்கு அமுது என்ற பேர். அப்போ பாருங்கள், பாரதிதாசன் தமிழுக்கு அமுது, அதே போல் தமிழுக்கு நிலவு, தமிழுக்கு மனம் அப்படின்ற பேரெலாம் வச்சு மகிழ்கிறாரு. தமிழுக்கு அமுது என்று பேர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது, தமிழ் நிலவு என்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது, தமிழுக்கு மனம் என்று பேர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் அப்படின்றத கொடுத்து, அது ஊர் போன்றது, அது ஊராகும், தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது, புரியுதா? தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்பம் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது, தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. இதெல்லாம் நம்ம செய்யுள் அந்த பாடல் படிக்கும்போதே நான் சொல்லி காட்டியிருப்பேன். ஸோ புரியாதவங்க இந்த சொல்லும் பொருளும் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? இப்போ 6th ஸ்டாண்டர்டை பார்த்துட்டோமா, அடுத்து 7th ஸ்டாண்டர்டில் பாரதிதாசனுடைய பாடல்கள் என்ன இருக்குது, அதோட பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல் பாடல் பாருங்கள், பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஸோ ஏடு எடுக்கிறார், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு பேனா எடுக்கிறார், சரி? அந்த மாதிரி பண்ணும்போது அவரே வந்து பார்த்தீங்கன்னா யூகிச்சு என்ன பண்ணுறாரு, அந்த கவிதையை வந்து உருவாக்குறார், புரியுதா? கவிதை எழுதுறார். நான் ஒரு விஷயத்தை நான் எழுதுறதுக்கு நாங்கள் போகும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை எழுதுங்கன்னு சொல்லிட்டு அவரை சொல்லுதான், ஆனால் அவருடைய எண்ணம் எங்கே இருக்குது முழுசா அப்படின்றத இந்த கவிதையில் சொல்லியிருப்பார், சரியா? ஒரு என்ன சொல்லுது, ஒரு நம்ம சிந்திக்கிற விதமாகவும் அழகாகவும் சொல்லியிருப்பார். பார்க்கலாமா? ஏடு எடுத்தேன் கவிதை ஒன்று வரைந்திட, சரியா? ஸோ ஏடு எடுத்தேன் கவிதை ஒன்று வரைந்திட, என்ன எழுது என்று சொன்னது வானது வானம், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலானது மழை மேகம், ஸோ காடும் கழனியும் மழை முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும்னா முயலும்னு அர்த்தம், முயற்சி செய்துன்னு அர்த்தம், சரியா? ஆடும் மயில் நிகர்
பெண்கள் எல்லாம், அதாவது ஆடும் மயிலுக்கு மயில் மயில் இருக்கு இல்லையா, பீகாக், ஸோ மயிலுக்கு நிகரான பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை, அன்பை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். புரியுதா? அப்போ ஒவ்வொருத்தரும் பாரதிதாசன் கவிதை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எழுதுங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும் மாலை பொழுதினில், மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும். பரிதி அப்படின்னா யாருப்பா? ஞாயிறு, அதாவது கதிரவனை குறிக்கும், சூரியனை குறிக்கும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர், சரியா, வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை ஏற்றிடவே. புரியுதா? அப்போ ஒவ்வொன்றும் என்ன வரைங்க, என்னை பற்றி எழுதுங்க அப்படின்றது சொல்லுது. புரியுதா? ஸோ இவர் இதெல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாராம், இன்னலிலே, இன்னல்னா என்னது? துன்பம். சரியா? ஸோ இப்போ இன்னலிலே தமிழ்நாட்டிலேயுள்ள, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். புரியுதா? ஸோ இன்னலிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க, அறியாமையின் காரணமாக அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அன்னதோ ஒரு காட்சி இரக்கம் உண்டாகி என் ஆவியில் கலந்ததுவே. அந்த மாதிரி ஒரு காட்சி நடக்கும்போது தமிழ்நாட்டில் நான் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி எழுத முடியும். புரியுதா? ஸோ இரக்கம் கொண்ட நான் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எழுதிவிட்டால், என்னுடைய தமிழ் மொழியை எல்லாரும் கற்றறிந்தவங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் படித்தவங்க, கற்றறிந்தவங்க அப்படின்ற நிலையை நாங்கள் எழுதி விட்டோம் அப்படின்னா அதை நாங்கள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எங்களுடைய வாழ்வில் துன்பம் நீங்கும், துன்பங்கள்லாம் நீங்கி போயிடும். நெஞ்சினில் தூய்மை உண்டாகும், நம்மளுடைய தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய, துயின்று இருக்கக்கூடிய, அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் வீரம்ன்றது உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கவிதையை முடிக்கிறார். சரியா? ஸோ சொல்லும்போதும் பாருங்கள், எத்தனைக்கும் அப்படின்னா முயலும்ன்றதை பார்த்துருப்போம், கழனினா வயல், பரிதினா கதிரவன், கார்முகிலனமா மழை மேகம்ன்றது பார்த்துருப்போம், துயின்று இருந்தனர் அப்படின்னா உறங்கி இருந்தனர். புரியுதா? மக்கள்லாம் அறியாமை, அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னது, ஒரு பேதையாக, ஒரு அறியாமைன்ற ஒரு என்ன சொல்லுது, பகுத்தறிவுன்றது இல்லாமல் மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அதை பார்க்க எனக்கு இரக்கமாக இருக்குது. என்னுடைய தமிழ் மக்கள் எல்லாருமே தமிழ் படித்தவங்க, கற்றறிந்தவங்க, பகுத்தறிவு உள்ளவங்க அப்படின்ற நிலை எழுதிட்டாங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் எல்லாம் நீங்கி போயிடும், நெஞ்சில் தூய்மைன்றது உண்டாகிடும், நாங்கள் வீரத்தோடு எங்களுடைய தமிழர்கள் இருப்பாங்க, நான் அதை தான் எழுத போகிறேன், உங்களெல்லாம் எழுத மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வேர்ப்பு அப்படின்னா மலை. சரியா? வேர்ப்பு அப்படின்னா மலை, நிகர் அப்படின்னா சமம், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒருன்னு அர்த்தம். சரியா? அதான் அன்னதோர் காட்சி அப்படின்னா அப்படி ஒரு காட்சின்னு அர்த்தம். ஓகேவாம்மா? ஸோ இது பாடலுடைய பொருள். ஃபாஸ்ட்டாக படிச்சிடலாமா? இப்போ நான் சொன்னது தான் இங்கே பாடலுடைய பொருளாக கொடுத்துருப்பாங்க. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது, நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன, காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன, ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். இதுதான் முதல் பத்தியுடைய பொருள். புரியுதா? அதற்கு பாருங்கள், சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான், வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் கலந்து விட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்ப தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். சரியாமா? ஸோ ஓகே, அடுத்த பாடல் பார்க்கலாமா? ஸோ ஓகே, பாருங்கள், இதுவும் 7th ஸ்டாண்டர்ட் தான். பாருங்கள், ஒரு சின்ன உரைநடை பகுதியில் சின்ன சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் படிக்கும்போது என்னுடைய பொருள் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நீங்கள் தனியாக சொல்லும் பொருளுமோ பாடலுடைய விளக்கமோ உங்களுக்கு தேவையில்லை. புரியுது? ஏன்னா உரைநடையில் இருக்கக்கூடிய பகுதி அதெல்லாம் அங்கே இருக்காது. செய்யுளில் மட்டும்தான் என்னது சொல்லும் பொருளும் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கொடுத்துருப்பாங்க, பாடலுடைய பொருள் கொடுத்துருப்பாங்க, புரியாது அப்படின்ற மாதிரி. சரியா? ஸோ எளிய நடையில், எளிமையான நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும். சரியா? இந்த பாடல் வரிகள் யாருடையது? பாரதிதாசன். ஏன்னா அவரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
சரியா? இதில் எந்த வரிகளை கொடுத்து இதனுடைய ஆசிரியர் யார் இயற்றியதுன்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லணும்? பாரதிதாசனை சொல்லணும். சரியா? அதுக்கடுத்து 8th ஸ்டாண்டர்டில் பாரதிதாசனை பற்றி பெருசாக எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து 9th ஸ்டாண்டர்டில் குடும்ப விளக்கு அப்படின்ற டாபிக் கீழே கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 பாடல்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குடும்ப விளக்குன்றது ஒரு பெரிய நூல் இல்லையா? ஸோ அதில் 6 பாடல்கள், முக்கியமான பாடல்களை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லும் பொருளும் ஒவ்வொரு பாடலும் எதை சொல்லுது அப்படின்றது தான். புரியுதா? ஸோ முக்கியமாக பெண்கள் சார்ந்ததான். ஏன்னா அந்த பெண் கல்வி, பெண்கள் சார்ந்த, பெண்கள் உரிமை, இதை சார்ந்ததான் அவருடைய பாடல்கள். இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாமா? அங்கே பாருங்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அதாவது கல்வி இல்லாத, படிப்பறிவு இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னது பயனற்ற நிலம் போன்றது. அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம். அந்த மாதிரி பயனில்லாத நிலத்தில் என்ன முளையும்? புல் தான் முளையும். புரியுதா? நல்ல புதல்வர்கள்லாம் யார்? நல்ல மக்கள்லாம் யார்? அவங்களுடைய பசங்க. நல்ல பசங்க பிறக்க மாட்டாங்க, விளைவதில்லை. கல்வியை உடைய பெண்கள் திருத்திய கழனி, அதே படித்த பெண்கள் திருத்திய கழனி போது நல்லா திருத்தி நல்லா என்னது பயிர் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய வயல் மாதிரி. அங்கே நல்லறிவுடைய மக்கள், அந்த மாதிரி பெண்களுக்கு நல்ல அறிவுடைய மக்கள் பிறப்பாங்க. ஏன்னா அவங்க படித்தவங்க, அந்த மக்கள் அவங்க எப்படி பிறந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல அறிவை இந்த படித்த பெண்கள் சொல்லி கொடுத்துருவாங்க. மக்களை நல்லா, அவங்களுடைய பிள்ளைகளை நல்லா வளர்த்துருவாங்க. புரியுதா? இதை நான் சொல்லணுமா? விளைவது நவிலவோ நான் அப்படின்னது இந்த விஷயங்களை தான் நான் சொல்லணுமா? அப்போ படித்த பெண்கள், படிக்காத பெண்கள் கலநிலம் போல அதில் புல் முளையும், புதல்வர்கள் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியுடைய பெண்கள் திருத்திய கழனி மாதிரி, திருத்திய வயல் மாதிரி, அங்கே நல்லறிவுடைய மக்கள், நல்லறிவுடைய பிள்ளைகள் பிறப்பாங்க. இதை நான் சொல்லணுமா அப்படின்றது தான். சரியா? இது நவிலவோ அப்படின்னா நான் சொல்லுதல் வேண்டுமான்னு அர்த்தம். நவிலவோ அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம். புரியுதா? நவிழல் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? நவிழல் அப்படின்னா சொல்லுதல், பேசுதல்னு அர்த்தம். ஸோ கலர் நிலம் அப்படின்னது பண்படாத நிலம். நவிழல் அப்படின்னா சொல்லல், இங்கேயே இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து பாடலுடைய பொருள் பார்த்துருமா? கல்வியறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்நிலத்தில் புல் முதலானவை விளையலாம், நல்ல பயிர் விளையாது. புரியுதா? அதே போல கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள். சரியா? இதான் முதல் கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் பாருங்க. கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்சை நிலம், அதாவது வயல் நிலம். புரியுதா? எப்போ வேணாலும் பயிரை விளைவிக்கலாம், நல்லா விளையும், அதான் நன்சை நிலம். புரியுதா? ஸோ அது மாதிரியானவங்க, அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்ல வேண்டுமா அப்படின்றதான் அவர் கேட்குறார். புரியுதா? அப்போ பெண்கள் கல்வியறிவு பயில வேண்டும், நல்ல நிலைக்கு வரணும், அப்போ தான் இந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படின்றது பாரதிதாசனுடைய கருத்தும் கூட, நம்மளுடைய கருத்தும் கூட. சரியாம்மா? ஸோ அதான் உண்மை. அடுத்த பாடல் பார்க்கலாமா? வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுவதும் அளத்தல் ஆனைனா ஒன்றும் கிடையாதுமா. வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுவதும் அளத்தல் ஆனை அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. சரியா? நீங்கள் வானூர்தி, நீங்கள் ஃப்ளைட் ஓட்டினாலும் சரி, புரியுதா, இந்த கடல், இந்த உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழோடு ஆட்சி செய்தாலும் சரி, இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். சரியா? 2 பேரும் சமமானவங்க தான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் பொதுவானவங்க. அவங்களால 2 பேராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியும். இன்று நானிலம் ஆடவர்கள், இந்த 4 நிலத்தில், சரியா, திணைன்றது 5 நிலம் பார்த்துருப்போம். புரியுதா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நானிலம் ஆடவர்கள் ஆணையால், அதாவது பொது ஆடவர்கள்லாம் யார்? ஆண்கள். ஆண்களுடைய ஆணையால், அவங்களுடைய ஆதிக்கத்தால் நலிவடைந்து போனதால், யார்? பெண்கள் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ, அவங்களுக்கு விடுதலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ வையம் அப்படின்னா உலகம், மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல், மானா பெரிய அர்த்தம் இல்லையா? ஸோ பெரிய கடல். பாடலுடைய பொருள் பாருங்க. வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை. புரியுதா? இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை பறிபோனது அப்படின்றதான் அந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல் பார்க்கலாமா? அதோடைய கண்டினியூஷன் அடுத்த பாடல். இப்போ 3வது பாடல். இந்நாளில் பெண்கட்கு அப்படின்னா பெண்களுக்குன்னு அர்த்தம், அதான் பெண்கட்கு. சரியா? பன்மையை குறிக்குது. இந்நாளில் பெண்கட்கு, பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு வகையாலும், சரியா, பொன்னே போல் சரி ஒரு வகையில் ஒரு கையாலும் விடுதலை போனும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக. கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். புரியுதா? கல்வி இல்லாத மின்னாலை, கல்வி கற்காத பெண்ணை வாழ்வில் என்றும் ஒளிரமாட்டாள் அப்படின்னு அர்த்தம். என்றும் மின்னால்னா ஒளிரமாட்டாள்னு அர்த்தம். சரி, அங்கே பாருங்கள். மின்னாலை அப்படின்னா மின்னாலை போன்றவள்,
சாரிம்மா, மின்னலை போன்றவள். சரியா, மின்னலை போன்றவளை. மின்னல் என்ன பண்ணும்? பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? புரியுதா? அவங்க நம்ம என்ன சொல்லலாம்? மின்னாலைன்னு சொல்லலாம். அதே மின்னாலை மின்னாள் அப்படின்னு சொன்னால் அவள் ஒளிர மாட்டான். சரியா? நம்ம மின்னல் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது, அவ்வளோ வெளிச்சமானது. ஆனால் கல்வி இருக்கக்கூடிய பெண்கள் மின்னலை போன்றவங்க, எப்பவும் ஒளி பொருந்தி என்னது வெளிச்சமாக இருப்பாங்க. இதே கல்வி இல்லாத பெண்கள் அவள் மின்னலை போன்றவளாக இருந்தாலும் கல்வி இல்லை அப்படின்னா அவள்கிட்ட லைட்டுன்றதே இருக்காதுன்னு சொல்ல வரார். வேறு ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு பிரகாசமும் இருக்காதுன்னு சொல்ல வரார். புரியுதாமா? ஸோ அதுதான். இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் தான் பெண். ஆனால் கல்வியறிவில்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் என்ன பண்ண மாட்டா? மின்னலை போல ஒளிர மாட்டாள் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். ஸோ அடுத்த பாடல் பார்க்கலாமா? அங்கே பாருங்கள். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. சமைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது சரி கிடையாது. புரியுதா? நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பாடலுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் இவர் என்ன சொல்கிறது, பெண்ணியம் பற்றி, பெண் உரிமையை பற்றி, பெண் கல்வியை பற்றி பாரதிதாசன் சொன்னாலும் புரியுதா? அப்போ வீட்டு வேலை இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெண்கள் செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்ல வரல. ரெண்டு பேருக்கும் பொதுவானது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வீட்டில் ஒரு வேலை இருக்குன்னா பொதுவானது தான். எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே, சொந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்னது சரி, நம்மளுடைய புகழ் சிறக்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது, ரெண்டு பேருமே செய்யணும் அப்படின்றது தான் இவருடைய கருத்தே. புரியுதா? ஸோ சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமைக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணி ஏற்கும் என்றெண்ணம் நன்னால் காண்போம். புரியுதா? ஆண்களாகிய நமக்கும் அந்த மாதிரி வேலைகள் நமக்கும் பொருத்தமானது தான், நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் எப்போ வருதோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றனர் சமையல் செய்வார். புரியுதா? ஸோ சமைக்கிறது அப்படின்றது தாழ்வான விஷயம் கிடையாது. நம்மளுக்கு சொல்கிறார், ஒரு ஆண்களுக்கு சொல்கிறார். புரியுதா? ஆண்களும் சமைக்கும். இப்போ நிறைய பேர் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாடர்ன் வேர்ல்டில். புரியுதா? ஸோ அப்போ சமைக்கிறது அப்படின்றது தாழ்வான விஷயம் கிடையாது. சமைக்கிறது மூலிமா சமைச்சு நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஒரு இன்பம் தரக்கூடிய செயல் இல்லையா? புரியுதா? அதுதான் அவர் சொல்ல வர்றார். பாருங்கள், சமைப்பது வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது. அவை நமக்கும் உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும். அந்த நன்னாளை காண்போம். சமைப்பது தாழ்வென எண்ணலாமா? சமைக்கிறது வந்து கேவலம் சொல்லிட்டு எண்ணக்கூடாது. சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்ல, மற்றவங்களுக்கு அந்த உணவை என்ன சொல்கிறாரு, சமைச்சு பரிமாறும் போது அதோடு அவருடைய இன்பத்தையும் புரியுது அவருடைய அன்பையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, படைக்கிறார். சரியா? அதுக்கடுத்து 5வது பாடல் இதனுடைய தொடர்ச்சியாக. உணவினை ஆக்கல் மக்கட்கு அப்படின்னா மக்களுக்குன்னு அர்த்தம். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ. அதாவது உணவனை கொடுக்குறவங்க உயிர் கொடுத்ததுக்கு சமம். சரியா? நம்ம பார்த்துருப்போம் இல்லையா புறநானூறு பாடல்களில், அதுதான். ஸோ வாழ்வு பணத்தினால் அன்று, வாழ்வு பணத்தினால் அன்று, வில்வாள் படையினால் காண்பதன்று, தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டே அணித்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். தணல் அப்படின்னா நெருப்பு, தாழி அப்படின்னா என்னது, சமைக்கக்கூடிய கலன். சரியா? அதே போல் அணித்து அப்படின்னா அருகில். ஸோ இப்போ என்னுடைய பொருள் பார்க்கலாமா? உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றாகும். சரியா? ஸோ உயிர் கொடுத்தோர், சரி உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படின்றத படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் அந்த பொருளையும் தருது, வேற ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவது கிடையாது. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவை பரிமாறுதலில் வாழ்வு நலம் பெறுகிறது. சரியா? ஸோ அன்போடு உணவை பக்கத்திலிருந்து பரிமாறதுனால வாழ்வு நலம் பெறுகிறது. அதுக்கடுத்த பாடல் பாருங்கள். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவனா கடமை என்றும். சமைக்கிறது பெண்கள் தான் செய்யணும், அதை அவங்க தவிர்க்க முடியாத கடமை அப்படின்னும். சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது. சமைக்கிறது அப்படின்றது பெண்களுக்கானது அப்படின்னு சொல்கிறது. தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமை பொழுதில் நீக்க வேண்டில் என்ன பண்ணோம், பெண்கள் கல்வி கற்க வேண்டும் எப்பொழுதும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? தவிர்க்கவனா அப்படின்னா தவிர்க்க இயலாத, யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். பார்த்துருமா? சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க இயலாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது எனவும் தமிழ் திருநாட்டில், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை சொல்கிறார்,
தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண்ணியமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின், இந்த ஒரு எண்ணத்தையே நம்ம நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம், பெண்கள் எல்லாரும் தயவு செஞ்சு கல்வி கலுங்க, அப்போ கல்வியை கற்றறிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே ஆண்களும் பெண்களும் இருவரும் சமம், இருவரும் இரு பணிகள் என்ன பண்ணுவோம் செய்யணும்னு சொல்லிட்டு பெண்களும் கேள்வி கேட்பாங்க, ஆண்களும் செய்வாங்க அப்படின்னு சொல்ல வர்றார். புரியுதா? அப்போ பெண்களும் கல்வி கற்று முன்னேறி போகணும் அடுத்தடுத்த பகுதிக்கு அப்படின்றது தான் ஸோ பாரதிதாசனுடைய இந்த கவிதை மூலயமா குடும்ப விளக்கம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்கள் ஒரு சிறிய மேற்கோள். பெண் எனில் பேதை என்ற எண்ணம், பெண் எனில் அறிவற்றவள், பேதைனானது அறிவற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பெண் எனில் பேதையற்றவள் என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாது, நம்முடைய சமுதாயம் உருப்படாது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்காது, சரிப்படாதுன்றார். உருப்படல்ன்றதே நடக்காது, சரியாக வராது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ பெண்ன்றவங்க அறிவற்றவள் கிடையாது, அவளும் அறிவுள்ளவள் தான் அப்படின்றத நம்ம பெண்கள் ஆகிய நீங்கள் யாரெல்லாம் பெண்கள் பார்த்துட்டீங்களோ நீங்கள் நிரூபிக்கணும். புரியுதா? அதன் அடிப்படையில் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஆண்களும் சரி பெண்களும் சரி போட்டி படிக்கிறீங்க இல்லையா, நிறைய என்ன பண்ணுறாங்க, பெண்களும் வேலை வாங்குகிறோம், ஸோ வேலை வாங்குறாங்க, ஆண்களும் வேலை வாங்குகிறோம். சரியாம்மா? ஸோ அதான் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொடுத்து யாரும் கேட்டால் பாரதிதாசன் தெரியணும். அதே போல் இந்த 6 பாடல்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். குடும்ப விளக்கிலிருந்து அதே போல் சொல்லும் பொருளும் பாடலுடைய பொருள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாடல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒரு சின்ன சின்ன பாடல்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க பாரதிதாசனுடையது, அங்கங்கே பிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பகுதிக்கு பின்னாடியே நம்ம பார்ப்போம். பாருங்கள், எத்தனை பெரிய வானம். சரியா? அந்த உலகம்ன்றது எவ்வளோ பெருசு, எண்ணிப்பார் உனை நீயும், அதில் நீ எவ்வளோ சிறுசுன்றது எண்ணிப்பாருப்பா தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. இத்தரை அப்படின்னா இந்த உலகம். சரியா? இந்த பூமி கொய்யா பிஞ்சு, இந்த பூமின்றது கொய்யா பிஞ்சு மாதிரி, கொய்யா பழம் எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த கொய்யா பிஞ்சு மாதிரி இந்த உலகத்தில் பூமின்றது ரொம்ப சின்னது. அதில் சுற்றெரும்பே, யார், நாம. சுற்றெரும்புனானது சுற்றி திரிகிற ஒரு எறும்பு மாதிரி. சரியா? அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே. புரியுதா? அந்த மாதிரி தான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனும் அந்த மாதிரி தானப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. புரியுதா? பித்தேரி அப்படின்னாது, பித்தேரி மேல் கீழ். நம்ம என்ன சொல்றது, சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஸோ பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு மேல் கீழ் அப்படின்னு பேசிட்டு தெரியணும் இல்லையா, ஸோ அதுதான் பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு உலகம், அதில் நம்ம பூமி ரொம்ப சிறுசு, அதில் எறும்பு மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கோம், மக்கள் எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லிட்டு நம்ம பேசப்படல, என்னப்பா யூஸு அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? யார்? பாரதிதாசன். ஸோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள், பார்த்துக்கோங்க. அதோடு பாருங்கள், பெரியாரை பற்றி ஒரு சிறப்பு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்த இழும், அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார். ஸோ இந்த பாடலுடைய ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்த பாடல் பார்க்கலாமா? பொங்கியும். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கதிரவனை சிறப்பிக்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ பொங்கியும், கதிரவன் காலையில் என்ன பண்ணும், பொங்கி அப்படியே மேலே வரும் இல்லையா, காலையில் உதிக்கும், அப்படி தான் ஒலிக்கும். பொங்கியும். அதே போல் என்னது, பொழிந்தும். நீண்ட புதுப்பிடர் மயிர்சில் இருக்கும். எப்படி ஒரு சிங்கத்துக்கு என்ன சொல்லுது, அதனுடைய பிடரி வந்து பார்த்தோன்னா முகத்தில் பிடரி இப்படி இருக்குமோ, அதே போல் தான் என்ன பண்ணும் சூரியன், ஸோ அதனுடைய ஒளிகளை என்ன பண்ணும், இப்படி பரப்பி எழுந்துக்கிட்டு வரும். புரியுதா? ஸோ மயிர்சில் இருக்கும் சிங்கமே வான வீதி திகு திகு என எரியும். ஸோ வானம் வந்து பார்த்திங்கன்னா வீதி மாதிரி. புரியா? இப்போ நம்ம தெருவில் வந்து வீதிகள் இருக்குன்னா நம்ம தெருன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில் இந்த உலகமாகிய வீதியில் சூரியன் வரும்போது என்ன பண்ணும், திகு திகுதுன்னா எரிஞ்சிக்கிட்டு வரும் இந்த வீதியில். புரியுதா? எப்படி வரும், மங்காத தணற்பிழம்பே. தணல்னால் என்னது, நெருப்புன்னு பார்த்துருப்போம். புரியுதா? மங்காத எப்படி வரும், அதனுடைய மங்காமல் இருக்கும், அதனுடைய பிழம்பு நெருப்பு மாதிரி வரும் இல்லையா, அதுதான் சொல்கிறாரு. மாணிக்க குன்றே. ஸோ மாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குமிச்சு வச்சிருந்தா அப்படி இருக்கும் பளிச்சுன்னு, அதை சொல்கிறார். ஸோ தீர்ந்த தங்கத்தின் தட்டே, தங்கத்தட்டு. சரி, தங்கத்தட்டு மாதிரி வட்டமாக இருக்கு இல்லையா, பளிச்சுன்னு மின்னும் இல்லையா, அதை தான் சொல்கிறார். வானத்தகலியர் பெருவிளக்கே. வானத்தில் இருக்கக்கூடிய தகலினானதுப்பா அகல் விளக்கு. ஸோ பெரிய விளக்கு, அந்த ஒரு அகல் விளக்கு பெருசாக எரிஞ்சா அப்படி இருக்கும், அது சொல்கிறார். அதோட ஒப்பிட்டு சொல்கிறார். கடலிலே கோடி கோடி கதிர்க்கைகள் அப்படின்னது ஒளி கதிர்கள். கடலில் அப்படி மேலே வரும்போது இதே நம்ம கடலில் பார்த்தோம்னா கோடி கோடி கதிர்களை அந்த கடல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னது ஊன்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணும், கீழே கடல் எப்படி இருக்குன்னா இப்படி வந்து கீழே படும் இல்லையா, ஸோ அதான் சொல்ல ஊன்ற மாதிரி இருக்கும். நெடுவானில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தோம்னா வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டிகிட்டு இருக்கும். புரியுதா? கீழே வந்து பார்த்தோன்னா கடல்லையும் இப்படி எழுவும், மேலே வந்து பார்த்தோன்னா இப்படி எழுதிட்டு இருக்கும். ஸோ நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகளை நீட்டி
இடைப்படு மலையோ. ஸோ அந்த மாதிரி சூரியன் வரும்போது மலையோ காடோ இல்லமோ பொய்கை என்னது குளம் ஆறோ அடங்க நின் ஒளி அலாவ அமைந்தனை. புரியுதா? எல்லாத்து மேலேயும் சூரியனுடைய ஒளிப்படுது, சூரியன் இல்லாமல் நம்ம கிடையாது. புரியுதா? ஸோ பரிதி வாழி, பரிதினானது கதிரவன், கதிரவனே நீ வாழ்க அப்படின்றது தான் இதனுடைய பொருள். சரியாம்மா? ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான வரிகள் தான். இந்த வரிகள்லாம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வரி கொடுத்தது யாருன்னு கேட்டாலும் அது பாரதிதாசன் சொல்லி டப்புன்னு சொல்லணும். திரும்ப 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 ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. அதுக்கடுத்து 10th ஸ்டாண்டர்ட் கடைசியாக இப்போ என்ன பண்ணிட்டோம், புது புக்கில் 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்லாம் என்ன இருக்குது பாரதிதாசனை பற்றி பார்த்துருவோமா? ஸோ பாருங்கள், சின்ன சின்னதாக ஒரு கவிதைகள் இருக்கும். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே. ஒரு தாமரை பூ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதழ் விரிச்சிருக்குமோ, சரியா? ஸோ ரஃபாக எழுதுகிறேன், ஸோ ரஃபாக வரைகிறேன், என்ன சார் வரையவே தெரியலன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, சரியா? ஸோ இது மாதிரி இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி என்ன பண்ணும், இறையுண்ணும். ஸோ புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை பூ இப்படி அகலமாக அழகாக விரிந்திருக்கிற மாதிரி புறாக்கள் என்ன பண்ணும், வட்டமாக கூடி இறைய உண்ணும் அப்படின்றது ஒரு ஒற்றுமை இல்லையா? ஸோ ஒற்றுமையாக செயல்படுறது, அதை பற்றி தான் சொல்லியிருப்பார். ஸோ பாரதிதாசன் சொல்லியிருக்கார். இது பாரதிதாசனுடைய கவிதை வரிகள். அடுத்து பாருங்கள், ஒரு சின்னதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அறைக்குள் யாழ் இசை, என்னடா ரூமில் யாழ் இசை வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அறைக்குள் யாழ் இசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன். பேத்தி, அவருடைய பேத்தி நெட்டுரு பண்ணினால், பண்ண என்னது இசை, புரியுதா? நெட்டுரு இசையினால் நீதி நூல் திரட்டையே. ஸோ ஒரு சின்ன குழந்தை ரூம்லுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு புக்கோடைய பேஜஸை திருப்பினா எப்படி சத்தம் வரும், அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு யாழ் இசை மாதிரி கேட்குதான், புரியுதா? ஸோ யாழ் இசையோடு ஒப்பிட்டு சொல்கிறார் யார், பாரதிதாசன். ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாடல் தான். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன் தான், ஜஸ்ட் ஒரு பாடல் தான். பெருசாக சொல்லும் போதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சும்மா ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பார், பெண் கல்வி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் இதுலேயும் சொல்லியிருப்பார், புரியுதா? ஸோ ஓகே, அவங்களுடைய அம்மா மூலயமா அந்த மகளுக்கு பெண் கல்வி தான் கல்வி கற்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஸோ என்னன்றது பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாமே கவிதைவே தான். ஃபஸ்ட்டு ஒரு மகள் சொல்கிற மாதிரி இந்த கவிதை எழுதியிருக்காரு. என்னென்னு பாருங்கள், அம்மா என் காதுக்கொரு தோடு, புரியுதா? அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு, புரியுதா? அம்மா எனக்கு ஒரு காதுக்கு ஒரு தோடு அவசியம் நீ வாங்கிட்டு வந்து எனக்கு நீ கொடுக்கணும். நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் அந்த காதில் இருக்கக்கூடிய காதில் தோடு போட்டுக்கிட்டு தான் நான் போவேன், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களை என் கூட படிக்கக்கூடிய பசங்கள்லாம் பார்த்துட்டு அப்போ தான் என் கூட நல்லா பேசுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட சொல்லுது, புரியுதா? ஒரு பெண் குழந்தை. சும்மா இருக்க முடியாது, நீ அப்படி நீ போடல அப்படின்னா நல்லா சும்மா இருக்க முடியாது, ஸ்கூலில் எல்லாரும் என்னை வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, புரியுதா? அதான் சொல்லுது, நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அந்த விஷயத்தை நான் இப்போ உனக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு காதுக்கு ஒரு தோடு கொண்டு வந்து போடுமா அப்படின்னு அந்த மகள் சொல்கிறான். அதுக்கு தாய் சொல்கிறாங்க, காதுக்கு கம்மல் அழகன்று நான் கழறுவதை கவனி நன்று, நீதர் மொழியை வெகு பணிவாய் நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணுவாய். இதுக்கு என்ன அர்த்தம்னா, காதுக்கு கம்மல் அழகு கிடையாது. அம்மா நீ கேட்குற தோடு காதுக்கு கம்மல் கேட்குற, அது காதுக்கு அழகு கிடையாது செல்லமே. நான் கழறுவதை, கழறு அப்படின்னா என்னப்பா, கழறு அப்படின்னா கூறுன்னு அர்த்தம், சொல்லுன்னு அர்த்தம், புரியுதா? என்ன சொல்கிறாங்க அம்மா, காதுக்கு கம்மல் அழகில்ல பொண்ணு, நான் கழறுவதை தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கேளு. நீதர் மொழியை, நல்லவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, சான்றோர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஸோ அவங்க சொல்கிறது. இப்போ ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளை போகுதுன்னா அவங்களுடைய சான்றோர்கள் அவங்களுக்கு நல்லது யார் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ நீதர் மொழியை வெகு பணிவாய், அந்த மொழியை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பணிவா நிதம் நீ கேட்டு, அந்த காதில் நீ அந்த தோடுக்கு காதுக்கு தோடு வேணும்னு சொல்லியா, அந்த காதில் தோடுக்கு பதிலாக நீ கேட்டு வந்த அந்த செய்திகளை உன்னுடைய காதுக்குள்ளே போடு அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதா? அந்த அறிவுள்ள செய்திகளை, விஷயங்களை, மொழியை நீ கற்றுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், மகள் திரும்பவும் சொல்கிறான், அதுக்கு பதிலாக கைக்கு 2 வளையல் வீதம் நீ கடன் பட்டு போட்டிடும் போதும். தயவு செஞ்சு இப்போ என் காதுக்கு தோடு கேட்டாங்க, அதுக்கு ஒரு அம்மா ரீசன் சொல்கிறாங்க இல்லையா. அடுத்து பாருங்கள், அந்த பிள்ளை வளையல் கேட்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாட்ட வளையல் கேட்குறாங்க. மா எனக்கு கைக்கு 2 வளையலை கொண்டாந்து போடு, கடன் பட்டாவது எனக்கு போடுமா, நீ கடன் வாங்கியாவது எனக்கு வளையலை போட்டு விடு, அப்போ தான் என் கூட கூடிய பசங்கள்லாம் அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக ஜாலியாக பழகுவாங்க இல்லையா, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீ பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லுது. என்னென்னு பாருங்கள், பக்கி என்று என்னை எல்லாரும், பக்கினா என்னப்பா, பக்கி அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, டே அவன் எதுக்குமே லாய்க்கலடா,
புரியுதா? அவன் என்ன சொல்லுது, அவன் ஒரு உதவாக்கடா, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, அவன்கிட்ட என்ன சொல்லுது, ஒரு பொன் பொருள் செல்லும் எதுவுமே இல்லைடா, அவன் வேஸ்டடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பக்கின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ அந்த மாதிரி நான் எதுவுமே வளையல் கூட இல்லாமல் போகிறேன், தோடு கூட இல்லாமல் போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட அணிகலனே இல்லை அப்படின்னா, என் கூட படிக்கக்கூடிய பசங்க என்ன பண்ணுவாங்க, என்னை பக்கின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதாவது பார்த்தீங்கன்னா கதியற்றவள்னு அர்த்தம். எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கதியற்றவள்னு அர்த்தம். ஏன்னா எதுவுமே அவள் போட்டுட்டு போகல இல்லையா, அப்போ பசங்களாம் இழிவாக பேசுவாங்க அப்படின்றது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. என் பாடசாலையில் சொல்ல நேரம், என் பாடசாலைனா என்னுடைய ஸ்கூலில் எல்லோரும் அப்படி நான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கடன் வாங்கியாவது 2 வளையல் போடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல். புரியுதா? ஆறா அமுதே மதிதுலங்கு பெண்ணே அவர் சொல்வதுன் கைக்கு விலங்கு. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் கைக்கு வளையல் போடுறது அவசியம் இல்லாதது பெண்ணே அப்படின்னா அவன் மகளே. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வீட்டுக்கு யார் நம்மளை தேடி ஒரு விருந்தோம்பலோட ஒரு உணவோடு வராங்களோ அவங்களுக்கு நீ கையில் அதாவது வளையலே இல்லாமல் போயிட்டு அவங்களுக்கு நீ ஒரு உணவை கொடுக்குற, விருந்தோம்பல் செய்கிற அப்படின்னா அதுதான் உனக்கு சிறந்த வளையல், அதுதான் உனக்கு சிறந்த பண்பு. புரியுதா? அந்த மாதிரி வரவங்களுக்கு நீ விருந்தோம்பல் செய்யாமல் உன் கையில் நீ வளையலே இட்டுட்டு தங்க வளையலே இட்டுட்டு போனாலும் பார்க்குறவங்க அது என்னது உன் கைக்கிட்ட விலங்கு மாதிரி தான் உன்னை பார்ப்பாங்களே தவிர உன்னை என்னது உன்னோட அன்பாக பார்க்க மாட்டாங்க, உன்னை ஒரு சிறந்த பெண்ணாக ஒரு குழந்தையாக பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த அம்மாவுடைய சமாதானம். அதுக்கு திரும்ப மகள் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாமா? ஆபரணங்கள் இல்லை என்னால், புரியுதா? ஆபரணங்கள் அதான் நகைகள் இல்லையானால் என்னை யார் மதிப்பார், தெருவில் போனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என் மேலே ஒரு ஆபரணமோ தோடோ ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா என்னை யார் மதிப்பாங்க? நான் ஸ்கூலில் படிக்கிறதும் சரி, இல்லை நான் எங்கே போனாலும் சரி, என்னை யார் மதிப்பா? புரியுதா? நான் இந்த மாதிரிலாம் கேட்குறதுனால உனக்கு கோபமா அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக உன்னால் முடிஞ்சால் என்ன பண்ணுவேன், நீ எனக்கு தோடோ நகையோ வளையலோ ஏதோ ஒன்று போடுவேன், உன்னால் முடியும். ஆனால் நீ நினைக்கணும், மனசு வைக்கணும் அப்படின்றது தான் இந்த மகள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு கவிதை மூலமாக சொல்கிறாங்க. புரியுதா? என் குறை தவிர்க்க முடியும் உன்னால்னு அர்த்தம். புரியுதா? குறை தீர்க்க முடியும் உன்னால். அதுக்கு தாய் என்ன சொல்கிறாங்க, தாய் நினச்சா பண்ணலாம் தான், ஆனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கல்வி கற்பது பெண்களுக்கு ஆபரணம். புரியுதா? மகளே, அதெல்லாம் உனக்கு ஆபரணம் கிடையாது. பெண் ஆகிய நீ கல்வி கற்கிறது இல்லையா, அந்த கல்வி தான் உனக்கு ஆபரணம் ஃப்யூச்சரில். கெம்பு கல் வைத்த, கெம்பு அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, கெம்பு அப்படின்னா என்னது, ரத்தினக்கல் இருக்கு இல்லையா. ஸோ ஒளி மிகுந்த ரத்தின கற்கள், அதுவும் முக்கியமாக சிவப்பு ரத்தினக்கலுக்கு கெம்புன்ற இன்னொரு பேர் இருக்குது. புரியுதா? கெம்பு கல் பதித்த அப்படின்னது கெம்பு சிவப்பு ரத்தினக்கல் பதித்தன்னு அர்த்தம், வைத்த அப்படின்னா பதித்தன்னு அர்த்தம் இந்த இடத்துல. புரியுதா? ஸோ கெம்பு கல் பதித்த நகை தீராத ரணம். புரியுதா? அதனால் நீ கல்வி கற்கிறது மட்டும்தான் உனக்கு ஆபரணமாக இருக்கும். நீ ஜஸ்ட்டு கல் வச்சிருக்கக்கூடிய ஒரு நகையை நீ போட்டுற அப்படின்னா அது உனக்கு ரணத்தை தான் கொடுக்கும், வாழ்வில் உனக்கு சந்தோஷத்தை ஃப்யூச்சரில் கொடுக்காது. கற்ற பெண்களை இந்த நாடு, நல்ல கல்வி கற்ற சிறந்த இந்த பெண்களை இந்த நாடு என்ன பண்ணும், கண்ணில் ஒற்றிக்கொள்ளும், அன்போடு உன்னை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ பாரதிதாசன் இந்த ஒரு கவிதை மூலயமா ஒரு தாய்க்கும் மகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன் என்ன பண்ணுறாரு, அழகாக கவிதை வடிவமாகவே சொல்லிட்டார் நம்மளுக்கு. சரியாம்மா? ஸோ கல்வி, பெண் கல்வி எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்றத சொல்லிட்டார் இல்லையா. ஸோ பாரதிதாசன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th நியூ புக்கில் பாரதிதாசனை பற்றி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6th to 10th வரைக்கும், சரியா? ஸோ 6th to 10th வரைக்கும் நியூ புக்கில் இருக்கக்கூடிய பாரதிதாசனை பற்றின என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ரோப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஓல்டு புக்கில் 6th to 10th ஓல்டு புக்கில் பாரதிதாசனை பற்றி என்னெல்லாம் குறிப்புகள் இருக்கோ அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஸோ அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் பிரபாகர கண்ணன் ஃப்ரம் பிரபாகரன் அகாடமி. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கக்கூடிய நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிய வரட்டும். அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.